ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் காஃபி குடிச்சிட்டிங்களா? எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி தான் எழுந்திரிச்சு நிதிஷ் எல்லாரும் தூங்கின பாய் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் எப்படி கிடக்குங்க. நிதிஷ் மூடகுனே ஒரு 10 துணி கிடக்கும். இதில் இனி தான் எல்லாமே க்ளீனிங் பண்ணணும். மெத்தை எல்லாம் கீழே கிடக்கு. இனி தான் எல்லாம் க்ளீன் பண்ணி இனி தான் முத்தங்களே வெளியே தூக்கணும். இனி ஒன்று ஒன்றா முத்தம் நீட்டாக தான் கிடக்கு. சாயந்தரம் தூத்தா தான் முத்தம் எல்லாம் இந்த சைடெல்லாம் தூக்கணும். தூத்து இனி தான் நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். நிதி எங்கேன்னு பார்ப்போம். நிதியே காணல. அவனுக்கு தம்பி என்ன தெரியும், ஆட்டுக்குட்டி. அவனை தம்பியார் எங்கே தெரியும், ஆனால் நிதிஷாக காணல. எங்கே போனானோ நிதிஷ். காலையிலே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வெயில். இப்போ தான் லேசாக வெயில் எடுக்குது. வாங்க ஒவ்வொரு வேலையாக செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே போய்ட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். பைசையும் எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். அங்கே அன்னைக்கு கிளாத்தி மீன் வாங்குற ஒரு 150 ரூபா கொடுக்கணும். இன்றைக்கும் ஒரு 50 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு வருவோம். அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். மீன் சவுண்டு கேட்டுச்சு. நான் வீட்டில் என்ன பாத்திரம் எடுக்காமல் ஓடி வந்துட்டேன். இந்த இலை பறிச்சிட்டேன். இந்த இலையில தான் மீன் வாங்க போகிறோம். நிதிஷ் என் பின்னாடி எங்கே ஓடி வந்துட்டு இருக்கான். மீன் மேலே போயிட்டு இன்னும் கீழே வந்து நான் போயிடும், வாங்க முடியாது. அதான் ஓடி ஓடி வந்துட்டேன். சரி என்ன மீனுன்னு சொல்லி மீன்காராள்கிட்ட பார்த்து காமிச்சாரேன். சாலையா 50 ரூபாய் தாங்க. என்ன சாலை? இதில் எந்த சாலை நல்லா இருக்கும்? பொரிக்கிறது இதில் தாங்க. எந்த சாலை? ரெண்டும் ஒன்று போல தான் இருக்கு தானே? அது நெய் கொடுத்துட்டு இருக்குமா? சரி, இந்த சாலை போதும். இங்க பாருங்க, மீன் வாங்கி விட்டேன். 50 ரூபாய்க்கு சாலை மீன் வாங்கியிருக்கேன். நான் 2 சாலை இருந்துச்சு. இது அதில் அந்த சாலையில் நெய் கூடுதல்னு சொன்னாங்க. இதில் நெய் கம்மின்னு எனக்கு தெரியல. அதனால இந்த சாலை தான் வாங்கினேன். கேட்டு வாங்கி எத்தனை சாலை இருக்குன்னு ஒன்றும் தெரியல. இனி வீட்டில் போய் தான் எத்தனை சாலை இருக்குன்னு சொல்லி என்னன்னா வாங்க. இன்னைக்கு இந்த மீனை வந்து பொரிக்க போகிறேன். வீட்டில் போய் எண்ணி எத்தனை சாலை இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 50 ரூபாய்க்கு எத்தனை, கொஞ்சம் நிறைய இருக்குது. எத்தனை சாலைன்னு தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். சாலை மீனை கழுவு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எத்தனை சாலை மீன் இருக்குன்னு சொல்லி வாங்க எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 கையை நிறைஞ்சாச்சு. 9 10 11 12 13 14 15 16 17 சாலை மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 50 ரூபாய்க்கு. உங்கள் ஊரில் இப்படி கூடுதல் கிடைக்குமா இல்லை இப்படி இவ்வளோ தான் கிடைக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது லாபமாக நஷ்டமானு சொல்லிடுங்க, ஓகேவா? இப்போ வந்து சாலை மீன் நம்ம கழுவ போகிறோம், பொரிக்க தான் போயிடும். இன்னைக்கு சாலை மீனை பொரித்து ரசம் வைக்க போகிறோம். வாங்க சாலை மீன் மொத்த சாலை மீனும் கழுவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. எங்கே பாருங்கள், சிசர் வச்சு தான் நான் மீனே கழுவுவேன். பியாத்தி பெரிய மீனுக்கு தான் பியாத்தி யூஸ் பண்ணுவேன். சிசர் வச்சு மீன் கழுவி முடிஞ்சுங்க. பாருங்கள், பழப்பழன்னு என்ன அழகாக மீன் எல்லாம் கழுவியிருக்கேன்னு. நீட்டாக மீன் கழுவி முடிஞ்சாச்சு. இந்த மீனை வந்து பொரிக்கக்கு மசாலா பரட்ட போகிறோம். அதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஐயோ 1 கிலோ இருந்துச்சு. ஐயோ என் மீன் போச்சு. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எங்கே பாருங்கள், மீன் நெச்சி போட்டதெல்லாம் கோழி எத்துனுட்டு தெரியுது. மீன் நெச்சி எல்லாம் சுற்றி எங்கள் பின்னாடி என்ன சுற்றி கோழி நின்று தின்னுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மீனை இனி மசாலா பரட்டி பொரிக்கலாம். என்னென்ன மசாலா பரட்டுறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். எல்லாம் நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். வீடியோ எடுக்கிறதும் நானே, போடுறதும் நானே தான். அதனாலே அவ்வளோ பொடி நல்ல எரிப்பு வேண்டாம். நிதிஷ் எல்லாம் சாப்பிட்றதுனால இனி மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி ஸ்பூன் உள்ளே மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் எடுத்துட்டேன். கொஞ்சம் போட்டால் போதும். போதும். நீ போட்டாச்சு. நீ உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து பொடி உப்பு தான் போட்டுக்கிறேன். பரல் உப்பு எடுக்கலை. பசிச்சுக்கலாம் நல்லா. நான் சில நேரம் இவ்வளோ தான் மீன் பொடிக்க யூஸ் பண்ணுவேன். சில நேரம் சிக்கன் பொடி போடுவேன். எங்கள் வீட்டில் சிக்கன் பொடி இல்லை. சில நேரம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுப்பேன். சில நேரம் கருவேப்பிலையும் போடுவேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஒன்றுமே ஊற்றலை, சும்மா பிசைஞ்சு எடுக்கிறேன். கொஞ்சம் நேரம் இப்படி பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுருவேன்.
வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் கழிஞ்சதான் வந்து பொரிக்கும் போது உப்பு எல்லாம் பிடிச்சி மிளகெல்லாம் பிடிச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிசைஞ்சாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சுக்கலாம். கையை கழுவணும். அதனால் ஃபஸ்ட்டு கையை கழுவ போகிறேன். கையை கழுவிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் போய் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் வைக்காட்டலாம் பரவாயில்ல, வெளியும் வைக்கலாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஏன்னா நிதிஷ் வந்து எல்லாத்தையும் வெளியே அவனு இப்போ எல்லாம் எத்தும், என்ன வச்சாலுமே எத்துமா, அதனால் ஒன்றும் வைக்க விட மாட்டான். அதை வச்சாச்சு. தோசை மாவு கொஞ்சம் இருக்குது. இனி தோசை மாவு அதில் இனி வாங்கி ஒன்று கூட ஊற்றணும். இப்போ வேறு என்ன எடுக்கலாம்னா திராட்சை பழம். சரி, அந்த மீன் இருந்து ஊறிட்டு வந்து திராட்சை பழம் சாப்பிடுவோம். அதனால் என்ன திராட்சை பார்த்திங்கன்னா வெள்ளை திராட்சை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இனிப்பு வேறு. நேற்று தான் வாங்கினேன். நல்ல இனிப்பு வேறு. ஆர்டர் பண்ணி தான் வாங்கினது. வீட்டுக்கே கொண்டு தந்துட்டான். போகல. பெரிய கொத்து பாருங்கள். இது தெரியுதா உங்களுக்கு? பெரிய கொத்து. இப்படி மையாருக்கு சுகம் இல்லை. பார்க்க இந்த கை கால் ஒடிஞ்சு கிடக்குது. என்ன ஆழ்வா செல்லுது. அதான் பாவமாக நாங்கள் பார்த்த காலம் பார்த்தா இல்லை. இப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மீன் இப்போ தான் பொரிக்க போகிறேன். இப்போ மீனெல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. மீனை எடுத்து எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சதும் மீனை எடுத்து போடலாம். எங்கள் அம்மா அங்கே என்ன செய்துட்ருக்காங்கன்னா முட்டை கிண்டிகிட்டு இருக்காங்க. நிதிஷ் அம்மா நின்று முட்டை கிண்டிட்டு நிற்கிறாங்க. நான் மீன் பொரிக்க போகிறேன். அம்மா மீன் வச்சாச்சு. மீன் நல்லா வேவட்டு. ஒரு சைடு மீன் வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு சைடு முட்டை கிண்டுனதை 5 முட்டை இருந்து நாட்டுக்கோழி முட்டை. அதை வந்து உள்ளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி முட்டையை அடிச்சு ஊற்றி அதில் கொஞ்சம் மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு கிண்டி வரைக்கும் எடுத்தாச்சு. முட்டை ரெடியை வச்சு பொரிச்ச மீனும் பொரிச்சிட்டு இருக்கேன். இனி ரசம் வைக்கணும். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். ஒரு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறேன். எல்லாம் கூட்டு எல்லாமே வச்சு முடிஞ்சு மீன் எல்லாமே பொரிச்சாச்சு. அதை கொஞ்சம் சாப்பிட போகிறேன். இன்னைக்கு காலையில் தோசை சுட்டேன். மாவு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால கொஞ்சம் சோறு தான் இப்போ எடுத்து சாப்பிட்றேன். ஏன்னா டயட் இருக்கு. பொரிச்ச மீன் ஒரு 2 பொரிச்ச மீன் எடுத்துக்கலாம். 2 பொரிச்ச மீன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் முட்டை பொரியல். மை ஃபேவரேட் முட்டை பொரியல். தெரியுமா உங்களுக்கெல்லாம்? ஆனால் அங்கே நிதிஷ் என்ன கூப்பிட்டியாது அம்மா அப்படின்னு அவன் கூப்பிடுவான். நீங்கள் என்ன எடுத்துக்கிறோன்னா ரசம். சூடு ரசம். நான் ரசம் அவ்வளோ பிடிக்காது. அதனால் கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன். அடுத்தது நேற்றுக்குள்ளே மீன் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும். இல்லை வர போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.